ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் கிரேவி செய்வது எப்படி அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு, கொஞ்சம் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டுங்க, கட் பண்ணி போட்டுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா தான் சிக்கன் கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். வதங்குது பாருங்கள், எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குது பாருங்கள். சூப்பராக வதங்குது பாருங்கள். பார்க்குறது அப்படியே தெரியுது, லைவாக பார்த்துட்ருக்கீங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே என்ன பண்ணணும்னா தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கினங்க. வதங்கினா தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குங்க. அவ்வளோதான், தேவையான அளவு வதக்கிச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இடித்து போடுங்க. இடித்து போட்டால் தான் வந்து டேஸ்ட்டு வரும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இடித்து போடுங்க. இடித்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிங்க. அப்புறம் தக்காளி தேவையான அளவு கொஞ்சம் தக்காளி போட்டுங்க. சும்மா 2 தக்காளி போட்டுங்க போதும். ஒரு தக்காளியே போதுமானது தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் கிரேவி. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கறி கொஞ்சம் வேகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுங்க. லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுங்க. மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. தக்காளி வதங்கினா தான் நம்ம வந்து சிக்கனை போட முடியும். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் எந்த அளவுக்கு வதக்கிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன் இருக்குது. 1 kg சிக்கன் தான் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதாங்க, 1 kg வாஷ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 1 kg சிக்கன் தான். அதை போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கறி கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா போட்டு கொஞ்சம் வதக்குங்க.
கறியை நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க. நல்லா வதக்கினா தான் இந்த நம்ம இதுவில் தான் வேகும். கறி பார்த்திங்கன்னா நல்லா வேகணும்னா இந்த வதக்கணும். இதில் தான் வெந்துடும். நல்லா கறி நல்லா போட்டு இது பண்ணணும். நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா வதக்குங்க. அவ்வளோதான், வதக்கிட்டே இருங்க. அந்த அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினாங்க. வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கறி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிங்க. நல்லா வதங்கினா தான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும், பக்காவாக இருக்கும், அருமையாக இருக்கும். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகும், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினாங்க. கறி நல்லா இதுலேயே வெந்துடணும். இதில் பாதி வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா தூள் தேவையான அளவு போட்டுங்க. அவ்வளோதான், தேவையான அளவு போட்டிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். அவ்வளோதான், ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதக்குங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்படியே கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினா தான் டேஸ்ட் வந்து மிளகாத்தூள் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அது சிக்கனில் வந்து நல்லா இதுவாகும். சிக்கனில் படிய நல்லாயிருக்கும். மிளகாத்தூள்லாம் நல்லா சிக்கனில் படிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வதங்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வதக்கினா போதும். அந்த அளவுக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல் வீடியோவை தான் நான் போட்டுட்ருக்கேன். எதுவும் கட் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா வதங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம், சிக்கன் கிரேவி. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. கிரேவி போதுமானது. இதுவே ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அது குழம்பு ஆகிடும். அதனால் நம்ம வந்து கிரேவி தான் செய்கிறோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா சுருண்டாகும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டி இருக்குது பாருங்கள். சுருண்டி பக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுங்க வாசனைக்கு. நல்லா வதங்கி கிரேவி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி அவ்வளோதாங்க. பாருங்கள், இதாங்க சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டில் செஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடிங்க. நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் கிரேவி ரெடி. ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.